பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இப்போ வந்து திரிணாமுல் கட்சியை சேர்ந்த 20 எம்பிக்கள் வந்து ஓம் பிர்லா கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு அவங்களுடைய எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளாரையே பல உட்கட்சி பூசல்கள் எந்த அளவுக்கு அதிகமானது அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க சொன்ன எதிர்கட்சி தலைவர் கொரோடா, அதுக்கு கட்சியிலிருந்தே எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தலைவராக நிதப்பிரதாப் பானர்ஜி வந்து அவங்க தனியா ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு தனி ஆதரவு இருந்தது. அவங்க வந்து நாங்க உடனடியா இப்ப போய் அந்த கூட்டணியில போய் நாங்க பாஜக கூட்டணியில போய் சேரல அப்படின்னாலும் நாங்க அவர்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி ஒரு நிலை குலைந்த நிலையில இன்னைக்கு இந்தி கூட்டணியிலையும் போய் அவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. அழைப்பு வரதுக்கு முன்னாடியே இந்தி கூட்டணியில கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தியை வேற சந்திக்க போகிறார் அப்படிங்கக்கூடிய செய்தி கூட டெல்லியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு சர்வைவல். ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா இட்ஸ் மம்தா பானர்ஜி மட்டும் கிடையாது. மம்தா பானர்ஜி அபிஷேக் பானர்ஜின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மர்ம பையன், அவர் கையில் ஒட்டுமொத்த கட்சியும் கொடுத்தார். அவருக்குள்ள ஹை ஹேண்டட் பிஹேவியர். ஆனால் இவ்வளவு நாளும் பதவி இருந்ததுனால் இவர்களெல்லாம் பொறுத்து கொண்டார்கள் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். ஏன்னா பதவியும் பணமும் இருக்குன்னா என்ன, நீ என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் நான் வந்து கீழே வந்து குழஞ்சிக்கிட்டு நிற்பேன். இது ஒரு சுயமரியாதையற்ற ஒரு நிலை. இந்த நிலையில தான் என்னன்னா மம்தாவுக்குள்ள ரவுடிசத்துக்கு பயந்து, இரண்டாவது எந்த அவமானங்களையும் சகித்து கொண்டு இருக்கிறவங்க அபிஷேக் பானர்ஜி அந்த அளவு இவங்களை வந்து கேவலப்படுத்தி இதெல்லாம் நடந்தது. ஸோ இந்த தோல்விக்கு பின்னாடி பல ஃபேக்டர்கள்ல இதுவும் ஒரு ஃபேக்டர். இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு பதவி இல்லைங்கிறது மட்டுமல்லாமல் இப்போ அபிஷேக் பானர்ஜியை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே அடிக்கிறாங்க. வெளியில போனால் ஹெல்மெட் இல்லாமல் போக முடிய மாட்டேங்குது. யாருக்கு தெரு தெருவா வந்து ஒவ்வொருத்தனும் எனக்கு மாமூல் கொடுக்கணும்னு விரட்டுன எந்த பகுதியிலும் அந்த பகுதியிலே இன்னைக்கு அவங்களுக்கு போக முடியாம ஆகுது. அதே நேரத்தில் இப்ப புதுசா வந்து சுவேந்து அதிகாரி என்ன பண்றாரு, எமெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணி வச்சானோ அவன் அம்புட்டு வேறையும் சட்டையை நிற்கிறேன் அவுத்து போட்டுவிட்டு ரோடு வழியே இப்போ இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஒன்றை கொண்டு வந்ததுனால இப்போ என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல இந்த மாமூல் அரசியல் முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் வந்து விட்டது. இப்ப என்னன்னா இப்ப அரசியல்வாதிகளுக்கு ஒரு தைரியம், அப்பா இவ்வளவு நாள் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம், இனிமே நம்மால தப்பிக்கலாம். ரெண்டாவது திரிணாமுல் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்கா? ஒன்றும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. அது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கம்யூனிஸ்ட் எதிர்ப்புனால் முதல்ல திரிணாமுல் ஆட்சி என்பது ஏற்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த கம்யூனிஸ்டுக்குள்ள தாதாகிரியை எதிர்த்து நிற்கணுங்கிறதுக்கு இன்னமா ஒரு தாதா குரூப் டெவலப் பண்ணிச்சு. அது கடைசியா என்ன ஆகி போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாவே மாறிடுச்சு. இதன் விளைவு இன்னைக்கு பெங்கால் இன்னைக்கு என்ன ஆச்சுங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதுல குடும்ப அரசியல் வந்து சேர்ந்ததோட அதுவும் இன்னைக்கு சோழி முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப வந்து 20 பேர் இங்கே வந்து விட்டார்கள். இவர்கள் பெரிய கொள்கைவாதிகள், ஒரு வயலும் கொள்கைவாதி கிடையாது. அங்கிருந்து இவங்களுக்கு இங்க வந்து விடுதலை. ரெண்டாவது அவங்களோட என்னையும் சேர்த்து எதுவும் அடிச்சு விடாதீங்க அப்படின்றத. ஆமா. ரெண்டாவது எங்களையும் கொஞ்சம் கேசு கீசல் இருந்தெல்லாம் காப்பாற்றி விட்டுருங்க, நாங்க அந்த வாஷிங் மிஷின்ல வந்து குதிச்சிடுறோம் அப்படின்னு இவங்க 20 பேர் அங்கிருந்து எம்பிக்கள் வந்திருக்காங்க. ஆனால் இதை வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம், இது யதார்த்தம். ஆனால் இன்றைய அரசியலுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நான் என்றைக்குமே என்னோட கருத்து இந்த விஷயத்துல மாறாத கருத்து. இந்த அரசியலுக்குன்னு ஒரு பொது தர்மம்னு ஒன்றும் கிடையாது. அது எந்த கட்சிக்குமே இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை, இருப்பதும் இல்லை. இது ஒரு வினைத்தொகை. பொது தர்மம் என்று ஒன்று கிடையாது. நம்ம இதை எதை பார்க்கணும் அப்படின்னா குரூஷியலான இந்த நாட்டில் உள்ள சில பில்ஸ். இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் ஒரு குரூஷியல் பில். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ விமன்ஸ் ரிசர்வேஷன், கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன், இந்த மாதிரியான பில்லெல்லாம் இப்போ வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு 28 பார்லிமெண்ட் சீட்டுன்னு நினைக்கிறேன் டிஎம்சிக்கு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா தனி செப்பரேட் பிளாக்கை நீங்கள் அறிவிச்சிட்டு போயிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் நவ். அதே மாதிரி அங்கே லோக்கல் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் 60 பேர் ஏதோ அந்த பக்கம் இருக்கிறதாக சொல்றாங்க. 55 இருக்காங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த 58 60 பேர் இருக்காங்களே
அதுக்குள்ள உள்ள முஸ்லீம் எம்எல்ஏக்களை வைத்து அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கு மம்தா பானர்ஜி முயன்று கொண்டிருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி இடையில வந்தது. அங்கேயும் மதவாத அரசியல் எப்படி விளையாடுது பாருங்க. அதான் பட் அதே மீறி இப்போ அங்கே லோக்கலில் கல்கட்டா மேயர் அந்த ஆள் வேற இப்போ ரிசைன் பண்ணுறான். இதெல்லாம் போகக்கூடிய போக்க பார்த்தா என்ன இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நம்ம இவ்வளவு நாளும் இந்த பதவியை மம்தா என்ற ஒரு ஆட்சியின் பாதுகாப்பில் லோக்கல் குண்டாக்களை வைத்து நடத்தி கொண்டிருந்தோம். ஆட்சி பாதுகாப்பும் போயிடுச்சு, குண்டாக்களும் இன்னைக்கு மாட்டிக்கிறான். அப்போ இவங்க இப்போ எப்படி சர்வைவ் ஆக முடியும்? அப்போ இது மக்கள் ஆட்சி அல்ல. ரெண்டாவது, பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து இங்க வந்து ஓட்டு போட்டு வச்சு நம்மளை ஜெயிக்க வைக்கலாம்னா இப்போ அதுவும் நடக்காது. அதுக்கு இவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சு விட்டாங்க. அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த பயிலும் அங்கிருந்து இங்கிட்டு. அதுக்கு இடையில சுவேந்து அதிகாரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அங்கிருந்து வர்றவனுக்கெல்லாம் இங்க வந்து நம்ம வந்து பதவி ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ அதை வைத்து இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அங்கெல்லாம் போனோம் உங்களுக்கு மந்திரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால தயவு செய்து என்னோட திருப்பி வந்து விடுங்கள் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மம்தாவோட நிலை இன்னைக்கு அங்கே அப்படி மாறி இருக்கிறது. அப்போ இந்த கால்குலேஷன்ல இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்பவுமே ஆம் ஆத்மியிலிருந்து கொஞ்சம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அந்த பக்கம் போக போறாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து எப்படியான ஒரு 20 சில்லற எம்பி திமுகவுக்கு இருக்கு. ஸோ இவங்களை எப்படியாவது நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா என்னத்தையும் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா, குரூஷியல் நேஷனல் பில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த வர்ற மான்சூன் செஷன்லேயே பாஸ் பண்ணுவதற்கு பாஜக அரசுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன். ஏன்னா குட்டி குட்டி பார்ட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி உத்தவ் தாக்கரேல உள்ளவங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா பிஜேபி கேன் ஈஸிலி செயில் த்ரூ வித் ஆல் தோஸ் பில்ஸ். ஸோ இன்னைக்குள்ள இந்த பிரச்சனையை பாஜக வந்து இன்னைக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை சந்தர்ப்பவாதம் அப்படிங்கக்கூடியது இது வந்து அரசியல் தர்மமானு கேட்கலாம். என்ன நாட்டில் இன்னைக்குமே தர்மம். ஆனால் என்னை பொறுத்தளவில் இது என்ன தர்மம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேசத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான அதர்மங்கள் செய்வது தப்பில்லை. இது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. தர்மம் ஜெயிக்கணும். உன் எதிராளி தர்மப்படி இல்லையே. ஆமா. அதனால இன்னைக்கு இந்த நாட்டில் இதையெல்லாம் தடுக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சிகள் என்பதை விட தேசத்தின் எதிரிகளாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். இதுதான் சாணக்கிய நீதியும் சொல்றது. அதனால இது ஒரு சாணக்கிய நீதியாக நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாதுங்கிறது உண்மை. ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த டிஎம்சி எம்பி நாளைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு பக்கம் போக போறோம். அவ்வளவு வெறும் தனி சந்தர்ப்பவாதி. அதனால எதை யோசிக்கணும், இந்த மாதிரியான எம்பிக்கள் இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பது உண்மைக்குமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இந்த மாதிரியான நபர்கள் தேர்ந்து எடுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு தேசிய இயக்கம் என்பது நம்ம வந்து வலுவாக இந்த நாட்டு மக்கள் யோசிக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த சுயநலவாதிகளை பயன்படுத்தி ஒரு தேசிய காரியத்தை செய்வதற்கு பாஜக முற்பட வேண்டும். படணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தேசம் ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம செய்துதான் ஆகணும். ஆனா இன்னொரு விஷயத்தை என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சுயநலம் இல்லாத மக்கள் அரசியல்ல வந்து இந்த நாட்டுக்காக பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி தன்னை எவால்வ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அது இல்லை. இப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனையே அதனால தானே. வெளியில போன அண்ணாமலையும் சரி, உள்ள இருக்கக்கூடிய பிரசன்ட் பிஜேபி தலைவர்களும் சரி, 2 பேருக்குள்ள சுயநலம் தானே இந்த பிரச்சனைக்கே காரணம். நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பண்பு இருந்திருதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அண்ணாமலையோட ஃபுல் ஃபேக்டரையும் கூட இங்க உள்ள புஷ் ஃபேக்டர் தான் அதிகமாக இருக்கு. சரி, நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் என்பது மாறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உத்வேகம் அப்படிங்கக்கூடியது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திலிருந்து இந்த விஷயத்தை அந்த அமைப்பு சிந்திக்கிறதா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் கூட எனக்கு பல நேரங்களில் வருது.
இது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தேவை திரிணாமுல் காங்கிரஸுங்கிறது சரி. ஆனா இது ஒரு தேசத்துக்கு நல்லதுன்னு சொல்லும்போது எல்லா கட்சியும் ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு தெரிவிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை ஏற்படுத்தணும்னா ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஃபவுண்டர் டாக்டர் கேசவ பல்ராம் ஹெட்கேவார் சொல்லுவார், சங்கம் என்ன, சங்கம் சமுதாயத்தில் என்னைக்கு கரையிறதோ அன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ்க்கு வெற்றியும் பாரு. அதே நேரத்தில் சங்கத்துக்குள்ள பல விஷயங்களை சாதிப்பதற்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எல்லாரையும் தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி இந்த போல அங்கே 20 பேர் இங்கே வந்துட்டு அவர்கள் நல்ல தேசியவாதிகளாக மாறினால் அது நாட்டுக்கு பலம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.